இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நபர் யோசுவா. இந்த யோசுவா மோசே விட்ட பணிகளை தொடர்ந்து செய்தவர். கானானின் எல்லை வரை மக்களை மோசே வழிநடத்தி வந்தார். அவர்களை கானானுக்குள் அழைத்துச் சென்று ஏறக்குறைய 7 ஆண்டுகள் தென்பகுதியிலிருந்து வடபகுதி வரை பல யுத்தங்களை நடத்தி அந்த நாட்டின் பல அரசர்களை வீழ்த்தி மக்களிடங்களை அழித்து துரத்தி நாட்டையும் நகரங்களையும் பிடித்து பிறகு மக்களை அமரச் செய்து அந்த இடங்களை எல்லாம் பங்கிட்டுக் கொடுத்தவர். மிகப்பெரிய பொறுப்பை மோசே யோசுவாவிடம் ஒப்படைத்தார். அந்த பொறுப்பை யோசுவா மிக சிறப்பாகவே செய்து முடித்தார். இவருடைய மரணத்தை யோசுவா 24, 29, 30 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இவருடைய மரணத்திற்கு பின் நிகழ்ந்ததை நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மோசே கொடுத்த வேலையை யோசுவா திறம்பட நிறைவேற்றினார். யோசுவா கொடுத்த வேலையை அவருடைய பின்னடியார்கள் சிறப்பாய் நிறைவேற்றவில்லை. நம்மை போல் நம்முடைய பின்னடியார்கள் இருப்பார்கள் என்பது நம்முடைய எண்ணம். நம்மை போல் அவர்கள் உழைப்பார்கள், நம்மை போல் அவர்கள் கர்த்தரை நேசிப்பார்கள், கர்த்தரை முன்னிறுத்துவார்கள், கர்த்தருக்காக உண்மையாக வாழ்வார்கள் என்றெல்லாம் நாம் எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவருக்காக ஒருவர் உழைத்து கட்டினதை அதற்கு பின் வந்தவர் மிக லகுவாய் இடித்து போடுகிறார். பல இடங்களில் நாம் பார்ப்பது இதுதான். மோசே யோசுவாவை உருவாக்கினார். எனவே மோசேயின் பணியை யோசுவா சிறப்பாக செய்து முடித்தார். ஆனால் யோசுவா அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லை. எனவே அவருடைய பணி நின்று போனது. நாம் பணியை கொடுக்கிற மக்களை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். நல்ல மனிதர்களை தேடி நாளைய தலைவர்களையும் உருவாக்குவோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.